தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய என் மக்களுக்கு முதல் வணக்கம். ஒரு ஆணுக்கு பெண் மேலையும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலையும் வரக்கூடிய பாலுணர்வு ஈர்ப்பு அப்படிங்கிறது இயற்கையில் படைக்கப்பட்ட ஒன்று. அது இருவருக்குமான சம்மதத்தை பொறுத்து அவர்களுக்கான உரிமையை பொறுத்து வேறுபடும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான ஈர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய சட்டை நான் போட்டுக்கிறேன், என்னுடைய சாப்பாடு நான் சாப்பிட்டுக்கிறேன், என்னுடைய காசு நான் செலவழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது போல என்னுடைய அவள் என்னுடைய அவன், எனக்கானவன் எனக்கானவள், அவளை தொடுவதற்கு கட்டுப்பாடுகள் இல்லை. இது அனைவருக்கும் தெரியும். இதுதான் இயற்கையின் படைப்பு, மனித இனத்தின் குணம். இதுவே முன்பின் தெரியாத ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான இயற்கையின் ஈர்ப்பும் உரிமையும் என்ன தெரியுமா? போற போக்குல அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் சைட் அடிச்சுட்டு போறது. பெண்ணுக்கும் அதுதான் இயற்கையின் அளவு, ஆணுக்கும் அதுதான் இயற்கையின் படைப்பில் கொடுக்கப்பட்ட உரிமை. இது சட்டத்தாலும் திட்டத்தாலும் வகுக்கப்பட்டதெல்லாம் இல்ல. இதுதான் இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்ட பாலின ஈர்ப்பின் உரிமை. இப்போ முன்பின் தெரியாத பெண் பிள்ளைகளை இயற்கையின் பாலுணர்வை தாண்டி கொடூர குணத்துடன் செதைச்சு சின்னாபின்னமாக்கி உயிரையும் குடித்துவிடும் நோக்கில் செயல்படுவது எப்படி? தனக்குள் ஏற்படும் பாலுணர்வை தான் என்ன இனம் என்பதை மறக்க வைத்து, தான் என்ன குணம் என்பதை மறக்க வைத்து, கொடூர புத்தியை தனக்குள் இறக்கி இப்படி ஒரு கொடூர செயலை செயல்படுத்த வைப்பது போதை, கஞ்சா, சரக்கு. இந்த போதை தனக்குள் இல்லாத ஒரு ஆணுக்கு, இந்த கஞ்சாவின் தாக்கம் இல்லாத ஒரு ஆணுக்கு முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை கொத்தி கொத்தி ரத்தமும் சதையுமாக கிழித்தெறியும் எண்ணம் வருமா? தோணுமா? அப்போ இந்த போதை, கஞ்சா இவைகளை முக்கியமாக அழிக்க வேண்டும். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் இந்த கஞ்சா, போதை, சரக்கு கலாச்சாரம் இவையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் புதைக்கப்படும் வரை இந்த மாதிரியான அவலங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கும். இப்படி ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாட்டை உருவாக்கிய பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையே சேரும், திமுகவையே சேரும். இதை எவனும் மறுக்க முடியாது. திமுகவை தீயிட்டு கொடுத்தாவிட்டால் தமிழகம் தீயில் கருகி போகும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க.